எல்லோருக்கும் வணக்கம். லேட்டாக வந்ததுக்குள்ள சாரி, எல்லோருக்கும் உள்ள சாரி. இப்போ எல்லாம் இவங்களாம் பேசிட்டிங்களா இல்லையானே எனக்கு தெரியலையே. பேசலையா? இந்த படம் குறித்து நிறையா நம்ம பேசியிருக்கிறோம், நிறையா இது குறித்து விவாதிச்சிருக்கிறோம். ஸோ எனக்கு என்ன எங்கேருந்து இது ஆரம்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது இந்த படத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு திரைக்கதையை, ஏன்னா நீங்கள்லாம் உங்கள் எல்லாருமே நான் வந்து நிறைய நேர்காணலில் பேசியிருக்கிறேன், பத்திரிகையாளர்களோட பேசியிருக்கிறேன், படைப்பாளிகளோடு இப்போ தான் முதல் முறை நான் வந்து இந்த படத்தை குறித்து பேசுகிறேன். ஸோ எனக்கும் உங்களுக்குமான வித்தியாசமாக நான் பார்க்குறது என்னென்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல, அந்த வித்தியாசம் மட்டும்தான் நான் வந்து பார்க்குறேன். அப்போ அப்படி இருக்கிற சூழலில் இந்த படம் உருவாக்கப்பட்ட விதம் குறித்து நண்பர்கள் எல்லாம் பேசுவாங்க. கண்டிப்பாக நான் வந்து பொதுவாக இந்த படத்துக்கும் திரைக்கதைக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு பேசும்பொழுது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஸோ அப்போ குறிப்பிட்டு இந்த திரைப்படம் ஏன் வெற்றி அடைஞ்சது அப்படின்னு நம்ம வந்து இதை எழுதின ஒரு ஆசிரியராகவும் ஒரு பார்வையாளராகவும் பார்க்கும்பொழுது எனக்கு சில ஒரு ஸ்தூலமான சில பதில்கள் கிடைச்சிது. ஏன் இந்த படம் இவ்வளோ யுனானிமஸான ஒரு வெற்றி ஏன் இந்த படம் அடைஞ்சிது அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதல்ல வந்து இந்த படத்தினுடைய சுவாரஸ்யம். நீங்கள் என்ன அரசியல் வேணால் நம்ம வந்து பேசலாம், தமிழக மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு ரொம்ப உவப்பான ஒரு அரசியலை பேசினா கூட அதை எவ்வளோ சுவாரஸ்யமாக, இன்னும் சிம்பிளாக சொல்லனா போர் அடிக்காமல் சொல்கிறோமா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ ஒரு படத்தை வந்து போர் அடிக்காமனா எப்படி எழுதுறது, என்ன போர் அடிக்காமல் எப்படி அது எது எழுதும்போது எப்படி வந்து அதை வந்து நான் ஃபைன் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அதுக்கு நான் வந்து ஒரு யூனிவர்சலான பதிலெலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ரைட்டிங் இஸ் வெரி பர்சனல். எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் எழுதுகிறேன். ஆனால் அது ஏன் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு ஒன்று இருக்குதில்ல. இப்போ அந்த கவிதை வந்து நான் என்னுடைய காதல் காலகட்டங்களில் என்னோடய டைரியில் எழுதி வச்ச கவிதை. அப்போ நான் வந்து அதுக்கப்புறம் என்னோடய நாவலில் எழுதும்போது ரொம்ப இயல்பாக என்னோடய நாவலில் அப்படி ஒரு கதாபாத்திரம் வர அவனை நான் பயன்படுத்தேன். அப்போ சரி, நம்ம இப்போ ஜெய்யோட வேலை செய்யும்போது ஜெய் அப்படிப்பட்ட ஒரு ஏரியா கையா அவர் இருக்கிறாரு, சரி சாம்ன்ற கதாபாத்திரம் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னும் போது அது எல்லாருமே யுனானிமஸாக அதுக்கு வந்து கைத்தட்டும் பொழுது அப்போ நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, என்ன இப்போ ஏன் இப்போ ஜெயிச்சுது ஏன் அப்படின்னு யோசிக்கும்போது உண்மை தான். எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஒரு படைப்பை நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த படைப்பு வெற்றி பெறும். ஸோ அந்த உண்மைனா என்ன அப்படின்னா, 4 பேர் விரும்பக்கூடிய மாதிரி பேசுகிறது ஒரு உண்மை இருக்குது, இயல்பாகவே நமக்கு நடந்ததுன்னு ஒரு உண்மை இருக்குது. அதாவது நம்மளுடைய தணிக்கை செய்யப்படாத அந்தரங்கத்தை நாம் வந்து நம்ம படைப்பில் வைக்கிறோம். ஒரு கோட் ஒன்று எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது என்னென்னா, மோர் சீக்ரெட் இஸ் மோர் க்ரியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பர்சனலை எந்த அளவுக்கு உங்கள் படைப்பில் வைக்கும் பொழுது நம்ம நினைப்போம், ஐயோ நம்மளுக்கு மட்டும் அது நடந்திருக்கே, நம்ம அதை சொல்லலாமா, ஒரு மாதிரி 4 பேர் தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் நமக்கு இருக்கும். ஆனால் அப்படிலாம் யோசிக்காமல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு, நம்மளுடைய அனுபவத்துக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறோமோ கண்டிப்பாக அது இன்னொரு மனிதனை போய் தொடும். நீங்கள் நல்ல தீவிரமான இலக்கியம், நல்ல இலக்கிய படைப்புகளும் சரி, நல்ல திரைப்படங்களும் சரி, ஏன் அது சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு யோசிக்கும் போது அதனுடைய உண்மை தான். இப்போ இந்த படத்தில் என்ன உண்மை இருக்குதுன்னா, இந்த இயக்குனர் வந்து எங்கேருந்து அந்த கதையை எடுக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த சொந்த வாழ்க்கையிலேருந்து அந்த கதையை எடுக்கிறார். அங்கேயே ஒரு உண்மை வெளிப்படுது. சொந்த வாழ்க்கையிலேருந்து எடுக்கிறார், சொந்த கதாபாத்திரங்களை அந்த திரைக்கதைக்குள்ளே கொண்டு வரார். அப்புறம் வந்து அந்த கதாபாத்திரங்கள் பேசுகிற வந்து இயல்பான வசனங்கள். இப்போ நம்ம இப்போ எங்கள் வீட்டிலலாம் என் ஃப்ரெண்டு கூட பார்த்துட்டு, டே என்னடா ஏன்டா கிறிஸ்டின் எல்லாம் ஓவராக கலாச்சி வச்சுக்கிறேன், ஒரு கிறிஸ்டியானிட்டி மனசுலேருந்து வர்றதில்ல. ஆனால் அது ஒரு உண்மையான கதாபாத்திரம் வரும்போது தான் நம்ம எல்லாமே அதுக்கு சிரிக்கிறோம். சிரிச்சமா இல்லையா அந்த அம்மா பேசுகிற டயலாக் எல்லாமே? ஏன் அது சிரிக்கிறோம்னா, இயல்பாக நம்ம அம்மாக்கள் அப்படி தான், ஒரு கிறிஸ்தவ அம்மா அப்படி தான் இருப்பாங்க. அப்போ நமக்கு சில தர்க்கங்கள் இருக்குது. ஐயோ நம்ம வந்து கிறிஸ்டியானிட்டி அப்படி வந்து பேசலாமா, இல்லை வந்து இது ஒரு பெரும்பான்மை மக்கள் பார்க்குற திரைப்படமாச்சு, அது ஒரு மாதிரி அம்மா சோப்பில் விளம்பரத்தில் வர அம்மா மாதிரியே தான் பெரும்பாலான அம்மாக்கள் வந்து சினிமாக்களில் படைக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ ரூட்டடான ஒரு அம்மாவை நம்ம காட்டும்போது ஏன் அவ்வளோ இயல்பாக இருக்குன்னு நம்ம அம்மாக்கள் அப்படி தான் வந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த உண்மையை நம்ம சொல்லணும். இப்போ இந்த திரைப்படம் வெற்றி பெற்றதுக்கான காரணமாக நான் யோசிக்கிறது மிக முக்கியமான உண்மைன்ற ஒரு காரணம். 2வது, இந்த படத்தில் பேசப்பட்ட அரசியல். இந்த படம் என்ன அரசியலை பேசுது? ஒரு சித்தாந்தத்தை எதிரியாக்குது, மனிதர்களை எதிரியாகவே இல்லை. நாங்கள் கிளைமேக்ஸில் அதனால தான் வந்து அந்த பையனுக்கு அடிப்பட்ட உடனே ஏன் உடனே திரும்பி இவனுக்கு உள்ளலாம் ஜெயிக்கணும் தான் பண்ணானுங்க, ஏன் டப்புன்னு அடிப்பட்ட உடனே அவங்களுக்கு வெற்றி முக்கியம் கிடையாது, வெற்றி தோல்வி முக்கியம் கிடையாது. அந்த இடத்துல நம்ம ஒரு ஹியூமானிட்டி தான் நம்ம இடத்துல பிளேஸ் பண்ணுறோம். அப்போ இன்றைக்கி அதுதான் தேவைப்படுது. நீங்கள் மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் எங்களை பிளவுபடுத்தினாலும்
நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்து வேறு ஒன்று எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அந்த கட்டாயத்தை இந்த படம் வந்து சொல்லியிருக்குது. அப்போ அது இன்றைக்கி தமிழக சூழலில் ரொம்ப முக்கியமான ஒரு அரசியலாக இருக்கும் பொழுது அதுக்கான வெற்றி கிடச்சிது. மூணாவது, திரைக்கதையில் வந்து பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னென்னா சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு நம்பகத்தன்மை அற்ற விஷயத்தை ஒரு பார்வையாளன் பொருட்படுத்த மாட்டான் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே. அப்போ ஏன் அவன் நம்ப மாட்டான்? இப்போ இந்த படத்தில் வந்து இந்த திரைக்கதையில் குறை இருக்கா, இந்த படத்தில் குறை இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஒரு படம் எல்லாரையும் திருப்திப்படுத்துது, ரொம்ப கரெக்டாக இருக்கனால ரொம்ப தவறான படம், தவறான படைப்பாக தான் நான் பார்ப்பேன். அது யாரோ ஒரு சீண்டரும், அது எழுதின படைப்பாளனுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பிசுறு தட்டணும், அது இயக்குனருக்கு ஒரு சர்க்கிள் இருக்கணும், நடித்தவனுக்கு இன்னும் அது பெஸ்ட்டாக ஒரு சின்ன நிறைவின்மை தான் ஒரு படைப்போட நிறைவாக நான் பார்க்குறேன். அப்போ இந்த படத்தில் ஏன் அப்போ இந்த சின்ன சின்ன குறைகள் இருக்குது, ஒரு செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம், பல கேள்விகள் வருது, விமர்சனங்கள் வருது. இதெல்லாம் நம்ம நடக்குமா நடக்காதா, எப்படி அவன் ஸ்டெம்பில் வந்து பாலை வந்து அச்சு 6 அடிச்சிருவானான்னு கேட்டால் ஏன் ஆடியன்ஸ் அதை நம்புறானா, அவன் அந்த உலகத்துக்குள்ளே போயிட்டான். நீங்கள் அந்த உலகத்துக்குள்ளே ஒரு பார்வையாளர் போக வச்சா இஸ் வெரி இன்னசென்ஸ். ஒரு சினிமா பார்க்குறோம் மாதிரி உலகத்தில் இன்னசென்ஸ் யாருமே கிடையாதுங்க. அவனுக்கு தெரியும் அதெல்லாம் கற்பனைன்னு சொல்லிட்டு, ஆனால் ஏன் அதை நம்புறான்? ஏன்னா அந்த உலகத்துக்குள்ளே போயிட்டான். அதில் இருக்கிற மனிதர்களே அவன் நம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் செய்கிற எல்லாத்தையும் நம்புறான். ஆனால் அந்த மனிதனை நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஒரு வாண்ட் இருக்கும். இப்போ கில்லி படத்துலேயே விஜய் வந்து லைட் ஹவுஸ்லேருந்து கீழே குதிப்பாரா, பைரவாவா ஏதோ அந்த படம் போயிருப்பார், அதுலேயே பயங்கரமாக ஏதோ தூரத்தில் வந்து குதிப்பார். சுரான்ற படத்தில் வந்து அதுலேயுமே வந்து நம்ம ஏன் கில்லி படத்தை வந்து கலாயவே இல்லை, ஏன் நம்ம ரொம்ப அது ரொம்ப வேறு வெரி எம்பத்தைஸ் தட் கேரக்டரில் நம்ம ரொம்ப சீரியஸாக அதை பார்த்தோம். அந்த பொண்ணை அவன் காப்பாற்றுறது. ஆனால் இன்னொரு படத்தில் நம்மளுக்கு அது காமெடியாக தோணுது. ஏனென்றால் நம்ம கில்லியில் அந்த கேரக்டரோட நுழைஞ்சிட்டோம், அவன் என்ன பண்ணாலும் நம்ம நம்புவோம். சில படங்கள் ஏன் காமெடியாக இருக்குன்னா நம்ம அதை நம்பலை, அவன் அந்த உலகத்தில் நம்மளை இன்வைட் பண்ணவே இல்லை, அதனால தான் நமக்கு எல்லாமே போலியாக தெரியுது. இப்போ இந்த படத்தில் இந்த கதாபாத்திரங்கள் ஒருத்தனடா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறா, தூக்கி எப்படா ஸ்டெம்பிளே தூக்கி 6 அடிப்பானா, ஏன் நீங்கள் நம்புறீங்க? நீங்கள் ரஞ்சித்ன்ற கதாபாத்திரத்தை ஆரம்பத்தில் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க, அவனுடைய உண்மைத்தன்மை, அவனுடைய வாழ்க்கை சூழல் இல்லை நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ அந்த நம்பகத்தை நம்ம எங்கே வரோன்னா, திரும்பவும் நான் சொல்கிறது உண்மை தான். முழுக்க முழுக்க நம்ம வந்து திரைக்கதையுடைய வடிவங்களை நிறைய படிக்கலாம், வெளிநாட்டு திரைப்படங்கள் எப்படி எடுக்கப்பட்ட ஒரு வடிவம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் அது எல்லாமே நம்ம கற்று வச்சுக்கலாம். ஆனால் அதை நம்ம பிரதி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன ஐரோப்பிய தன்மை வந்துடுது. இன்றைக்கி இருக்கிற நிறைய திரைப்படங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் பிசுறு தட்டுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம பார்க்குற திரைப்படங்கள் நம்ம பிரதி செய்ய வந்து ரொம்ப எத்தனைக்கும். இப்படி வச்சாம்பா ஷார்ட்டு, ரொம்ப டைலாக்லாம் ரொம்ப கம்மியாக வச்சு ரொம்ப விஷுவலாக சொல்லலாம்பா, அப்படி கிடையாது. ஒரு சினிமாங்கிற விஷுவல் மீடியம்ன்றது சொல்கிறது எவ்வளோ முக்கியமோ, இட் இஸ் வெரி சப்ஜெக்ட் டு த ரீஜியன். நம்ம எந்த ஊரில் அந்த படத்தை எடுக்கிறோம், எந்த மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 குளிர் பிரதேசத்தில் ஒரு படத்தை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிற ஃபிலிம் லாங்குவேஜே டோட்டலாக வேறு. இப்போ அரக்கோணம் மாதிரி ஒரு ஊரில் எடுக்கிற ஃபிலிம் லாங்குவேஜே வேறு. ஏன் வேறுனா, அந்த நிலம் வந்து அதை தீர்மானிக்குது. உலக அளவில் உலகத்தை 2ஆக பிரிச்சுது. அதாவது அடிமை சமூகமாக நாடோடி சமூகமாக இருந்த மக்களை வேளாண் சமூகமாக எது மாற்றுதுன்னு ஒரு பெரிய ஒரு பர்ஸ்பெக்டிவ் யோசிச்சு பார்க்கும்பொழுது எது மாற்றுச்சுன்னு கேட்டால் ரொம்ப சுவாரஸ்யமான பதில் வந்து காலநிலை தான் மாற்றுச்சுன்றாங்க. ஆனால் எப்படா காலநிலைக்கு அதுனடா சம்மந்தம், ஒட்டுமொத்த மனித வாழ்வை எப்படா மாறுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு மனிதன் வந்து என்ன பண்ணுறான், கொடும்பணி காலம்னு ஒரு மிகப்பெரிய காலம் இருக்குது. அந்த கொடும்பணி காலத்தில் மனிதன் வந்து ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஒத்தாசையாக வாழ்ந்தான், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டான். பனி இருக்க இடத்த விட்டு நாடோடி சமூகமாக போய் வாழ்ந்து ஒரு சின்ன கூட்டுறவு தன்மை இருந்தது. பூமியுடைய காலநிலை மாறுது. ஒரு குறிப்பிட்ட காலம் பூமி என்ன நடக்குதுன்னா, பூமி வந்து ஒரு ஒரு ரொம்ப சௌஜன்யமான ஒரு வெப்பநிலைக்கு பூமி வந்து தன்னை வந்து மாற்றிக்குது. இப்போ மாற்றிக்கும் போது விளைநிலங்கள் விளைய ஆரம்பிக்குது. விளைநிலங்கள் விளைய ஆரம்பிச்சுனா வந்து எங்கேயுமே போகாமல் அந்த இடத்துல அந்த லேண்டை வந்து அவன் வந்து ஓன் பண்ண ஆரம்பிக்கிறான். லேண்டை ஓன் பண்ணதுக்கப்புறம் நான் ஓன் பண்ணுற லேண்டை ஏன் அது யாருக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம போது, நான் எந்த பொண்ணை கட்டுறனோ அவளுக்கு பிறந்த குழந்தைக்கு மட்டும் தான் அந்த லேண்டு சொந்தம் நம்பத்தில் கருப்புங்கிற ஒரு கான்செப்டை அவன் வந்து கொண்டு வரான். அப்புறம் அவனுக்கு நிலம் வருது, அப்புறம் அவனுக்குன்னு கால்நடை வருது, அவனுக்குன்னு சொத்து வரும்போது இதெல்லாம் அழியும் போது என்ன பண்ணுறான், இதை காப்பாற்றுறதுக்கு அவன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு சக்தி வந்து நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கடவுளுங்கிற கான்செப்டை உருவாக்குறான். கடவுள் உருவாகும்போது படிநிலை உருவாகுது, படிநிலை உருவாகுது அதிகாரம் உருவாகுது, அதிகாரம் உருவாகுது ஒரு தேசம் வந்து நாகரிகன்ற பேரில் உருவாகி இருக்குது. அப்போ இதோட தோற்றம் எங்கே? அப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு குடும்பணி காலத்தை நான் சினிமாவை எடுக்க போகிறேன் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் ஏ. இல்லைப்பா, நாகரிகமான மனிதன் வாழ்ந்து இந்த வெப்ப காலத்தை படமாக எடுக்க ஒரு ஆப்ஷன் 2. ரெண்டுமே எப்படி நான் ஒரே ஃபிலிம் லாங்குவேஜில் எடுக்க முடியும்? எடுக்க முடியாதுல்ல. அப்போ ஒரு சினிமாவுடைய திரைமொழி என்பது நம்ம வந்து அந்த நிலப்பரப்புக்கு எவ்வளோ உண்மையாக இருக்குமோ அதுதான் வந்து ஃபிலிம் லாங்குவேஜ். நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ பேபிள்னு ஒரு படம், இனாரிட்டியோட படம் இருக்குல்ல, பேபிளோட அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா வெறும் அவர் ஸ்கிரிப்ளிங் மாதிரியே இருக்கும். அது ஆக்சுவலாக
இப்போ இன்க்ளோரியஸ் பாஸ்டருடைய ஸ்க்ரீன் ப்ளே படிச்சிங்கன்னா நம்மளால் வந்து ஸோ அது வந்து அந்த ஊருக்கான ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ், அந்த ஊருக்கான ஒரு டெக்ஸ்ட் அது. நம்மளால் வந்து இப்போ பாஸ்ட் லைவ் மாதிரியான பாஸ்ட் லைவ் படம் பார்த்தீங்க சமீபமாக அந்த படம் பாஸ்ட் லைவ்ஸ் எத்தனை பேர் பார்த்தீங்க? யாருமே பார்க்கலையா? பாஸ்ட் லைவ்ஸ் படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம், சமீபமாக வந்ததில்லை, நான் பார்த்ததில்ல. இப்போ ரீசெண்டாக ஃபாலன் லீவ்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த 2 படத்துக்கும் சும்மா நான் ஏன் உங்களை பார்க்க சொல்கிறேன்னா, ஒரு 2 பேருடைய காதல் பற்றின ஒரு படம் அது. ஆனால் அப்படி ஒரு படத்தை நம்ம தமிழ் சூழலில் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எடுக்க முடியாது. நான் ஒரு மொத்தமே ஒரு மணி நேரத்தில் 2-3 வார்த்தை தான் பேசுகிறேன், ஃபுல்லாக லேகுன்றாங்க. இது லேக், இது போர் அடிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபிலிம் லாங்குவேஜ் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபிலிம் லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிட்டு நம்மளுடைய ரீஜனுக்கு, நம்மளுடைய மக்களுடைய மனதுக்கு நம்ம தவிக்க நம்ம பேசுகிறவங்க. நம்ம டாக்டர்கிட்ட கிளினிக்கில் பேசுகிற மாதிரி பொறுமையெல்லாம் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டே இல்லை ஃப்ரெண்டுக்கிட்டே பேச மாட்டோம்ல. இல்லவே இல்லையே, வி ஆர் வெரி அக்ரெசிவ். அதுதான் சொல்கிறேன், நம்ம பார்க்குற திரைப்படங்களும் நம்ம படிக்கிற இலக்கியங்களும் நம்மளுடைய வட்டாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றும் பொழுது தான் நான் சொல்கிற இந்த உண்மை வந்து புலப்படும். இல்லை என்னடா அவ்வளோதான்ண்ணா. ஸோ இதுதான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. மற்றபடி இந்த படத்தினுடைய உருவாக்கம் வெற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் குறிப்பாக ஒரு மேலும் மேலும் ரீஜனுக்குள்ளே நம்ம போகும்போது மோர் ரூட்டட் இஸ் மோர் யூனிவர்சல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஏன் அந்த ஃபகரனா ஒரு பேர் மறந்துட்டேன் பாருங்க, ஃபேமஸான ஒரு ஈரான டேரக்டர் இருப்பார்ல, ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒரு 5 ரூபா 50 ரூபாவே வந்து சஸ்பெண்டில் கீழே போட்டுரும். படம் பேர் அதோட நல்ல படம் அது, ஒயிட் பலூன். ஒயிட் பலூன். ஏன் அவர் வந்து ஒயிட் பலூன் ஃபஸ்ட்டு படம் அதான் நினைக்கிறார், ஒயிட் பலூன் தான். சின்ன ஒரு குழந்தை வந்து பலூன் வாங்குற காசு வந்து அது உள்ளே போட்டுரும். ஏன் அதுக்கு நம்ம எல்லாம் இவ்வளோ கனெக்ட் ஆகிறோம், நமக்கு அதுக்கும் என்ன சம்மந்தம்? அவன் ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறான், அந்த உண்மைக்கு நேர்மையாக, திரைமொழிக்கு நேர்மையாக இருந்துக்கிறான். அப்போ இந்த மாதிரியான ரீஜன் திரைப்படங்கள் வரும்பொழுது எல்லாருக்கும் ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் வந்து நம்ம ஊர் படத்தை நம்ம சொல்லலாம், நம்ம ஊர் கதையை நம்ம பேசலாம், நம்ம ஊரில் இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸை நம்ம பேசலாம். உங்கள் ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது, ஆனால் அந்த பிரச்சனை நம்ம வந்து ப்ரீச்சி என்பது மிக மலிவான ஒரு கலை வடிவம் கிடையாது. எல்லாருமே சொல்கிறேன், எப்போ அண்ணப்பா பிரச்சாரத்தன்மை இஸ் வெரி குட். ஆனால் அந்த பிரச்சாரத்தன்மை எப்படி நம்ம திரையில் சொல்கிறோம்? த கிரேட் டிக்டேட்டர் படத்தில் சாப்ளின் வந்து கடைசி ஷாட் ஒன்று இருக்கும், ஒட்டுமொத்த ஷார்ட்டாக விட்டு தான் இருக்கும். அந்த ஹிட்லர் பேசுகிற மாதிரி வேறு ஒரு விதமான ஒரு தன்மைக்குள்ளே ப்ரீச் இருக்கும். ஆனால் அது ஏன் கிளாசிக்காக நீங்கள் மாறுது? பராசக்தியில் சிவாஜி பேசுறது ஏன் கிளாசிக்காக மாறுது? ஸோ ப்ரீச்சி இஸ் நாட் அண்டர் எஸ்டிமேட்டட் ஆர்ட் ஃபார்ம். ஹவு வி ஆர் யூசிங் த ப்ரீச்சி இஸ் அ மேட்டர். ஸோ தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. உங்கள் ஊருக்குள்ளே ஒரு லைஃப் இருக்குது, உங்கள் ஊருக்குள்ள ஒரு சமூக அரசியல் பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்பொழுது நமக்குள்ள நிறைய நெருக்கடிகள் வரும். இதை வந்து பிரச்சாரமாக சொல்லக்கூடாது, இதை வந்து நிறையா வந்து இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்ல அப்படிலாம் கிடையாது. அந்த பிரதிக்கு அந்த நிலத்துக்கு நேர்மையாக இருந்தால் எல்லோரும் சுவாரஸ்யமான திரைப்படம் எடுக்கலாம் என்று கூறி வருகிறேன், விடையை பெறுகிறேன். நன்றி. வேலூர் மாவட்டம் தான் என்னோட சொந்த ஊர். நான் தமிழ் சினிமாவில் வழக்காடு மாவட்டத்துக்கான லேண்ட்ஸ்கேப்பில் நிறைய கதைகள் சொல்லப்படலைன்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது. பட் அதை ப்ளூ ஸ்டார் நிவர்த்தி பண்ணிட்டு அது ஒரு ஆரம்பமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. என்னோட கேள்வி என்னன்னா, லிசியம்மாவோட கேரக்டர் இருக்குன்னா அவங்க பேசுகிற அத்தனை வார்த்தைகளை எங்கள் அம்மா என்கிட்ட பேசுவாங்க. அதில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் கனெக்டட் வந்து எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் வரும். அந்த ஸ்காலர்ஷிப்பே தசமாவை கொடுக்கணும்னு ஒரு டைலாக் இருக்குது, வெரி க்ளோஸ் டு ஹார்ட். அது நிறைய விஷயத்தில் யோசிக்கவும் வச்சுட்டு சிக்க வச்சுட்டு அழ வச்சுட்டு எப்படி அந்த ரைட்டிங் ப்ராசஸ் லிசியம்மாவோட அந்த என்டையர் அவங்களுடைய சர்ச்சில் இருந்து அவங்க பசங்க இன்ட்ராக்ட் பண்ணுறது அந்த ப்ராசஸ் மட்டும் சொல்லுங்கள். அது ப்ராசஸில் நான் பேசும்போது ஒன்று சொல்லலை, உண்மை தான். எங்கள் அம்மா அப்படி தான் இருப்பாங்க, எங்கள் அம்மா மாதிரி தான் எங்கள் அம்மா இருந்தாங்க, எங்கள் அம்மா மாதிரி தான் ஜெய் அம்மா இருந்தாங்க. அப்போ நம்ம ஒரு படத்தை இப்போ ஒரு எழுத்தாளர் என்பது ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரத்தை மட்டும் எழுத மாட்டாங்க, அவன் பல கதாபாத்திரத்தை எழுதணும். பல கதாபாத்திரத்துடைய உணர்வை எப்படி அவன் எழுத முடியும்? அப்போ அவன் ரியல் லைஃப்பில் பார்த்ததை வந்து எழுத முடியும். அதில் இருக்கிற சாம் யார்? நான் தான் சாம். அதில் இருக்கிற சாம் நீங்கள் தான், அதில் இருக்கிற சாம் இவங்க தான். அப்போ நம்ம ஒரு கதாபாத்திரத்தை எழுதும்போது எங்கிருந்தோ வேறு சில சிந்தனைகள் தான் அந்த கதாபாத்திரத்தை எழுதக்கூடாது. நம்ம ஏன்பா இப்போ கிறிஸ்டின் அம்மா, இப்போ அவர் டேரக்டர் அந்த ஸ்கிரிப்டை என்ன கொடுக்குறது, அம்மா கிறிஸ்டின் தான். அப்போ நான் எழுதும் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ரொம்ப ஈஸி அது, எங்கள் அம்மா கிறிஸ்டின் தான். அப்போ அந்த அளவுக்கு நம்ம போகணும். எங்கள் அம்மா என்ன பேசுவாங்க, 9 வருஷம் கஷ்டப்படான்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறான்னு பாருங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. நான் ரொம்ப யோசிச்சு சிந்தனை பூர்வமான அதுதான் சொல்கிறேன். ரொம்ப உண்மையாக ஒரு கதாபாத்திரத்தில் இருக்கும்போது அது எல்லாமே கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ இந்த படம் எனக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்னன்னா, அரக்கோணம் மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் பெரிய இலக்கியம் வந்துருக்குதா, யாரும் இலக்கிய பற்றி எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டால் ரொம்ப குறைவு தான். அந்த பகுதியில் இருந்து இலக்கியம் குறிப்பிட்ட லேண்ட்ஸ்கேப் கொடுத்து உதாரணத்துக்கு சிவகங்கை பகுதியில் இருந்து ஒரு வந்திருக்காங்கன்னா இல்லை. அப்போ நமக்கு ஒரு வெற்றிடம் இருக்குது, அந்த படை அதோடைய லேண்ட் என்னவா இருக்கும், நம்ம அப்போ எல்லாமே கரெக்டாக அந்த படைப்பால் தயக்கம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப வந்து மெயின் ஸ்ட்ரீமான ஒரு ஒரு கதையை வந்து சென்னையில் வைப்பாங்க. பல கதைகள் பல சினிமா ஏன் சென்னையில் எடுக்கப்பட்டதுன்னா ஒரு தோதான ஒரு லேண்ட்ஸ்கேப் நினைச்சு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு
பயம் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம ஒரு உருவடான ஒரு லேண்டை நம்ம காட்டினா அவங்களால ஏற்றுக்க முடியாதுன்னு பயம் இருக்குது. பட் இந்த படம் வந்து எனக்கு வந்து தூத்துக்குடியில் இருந்தோம், கன்னியாகுமரியில் இருந்தோம், அங்கேருந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க, பயங்கரமாக எங்களுக்கு கனெக்ட் ஆகுது இந்த படம், தேட்டரில் ஃபேமிலியாக உட்காந்து ஃபிக்ஸில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அங்கே மோர் க்ளோஸ் டு த ட்ரூ, மோர் கிரியேட்டிவ், அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். உண்மையை எழுதும்போது எல்லாரையும் அது தொடும். பொதுவாகவே ஒரு கேள்வி இருக்கு, டேரக்டர் சார் மட்டும் இல்லை, நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருக்குமே ஒரு கேள்வி. ஏன்னா ஆரஞ்சித் சாருடைய படங்கள்லாம் நிறைய பார்த்துட்டு வரோம், மாரி செல்வராஜ் சார், ராம் சார், இந்த படம்லாம் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு கேள்வி இருக்கும். இப்போது நம்ம சமுதாயத்தில் வந்து மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறோம்ல எல்லாருமே, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் படங்களில் வந்து ஒருத்தர் மேலே இருக்கிறவங்க வந்து கீழே இருக்கிறவங்க எதிர்க்கிறாங்க, அதனால் வந்து வன்முறையை வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடிதடி வச்சுலாம் வந்து ஒரு அமைதி பெருக்குமா அப்படின்றது தான். ஏன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஓசோ ஒரு விஷயம் சொல்லுவார், போர் வேண்டாம்னு நினைக்கிறவங்கலாம் வந்து ஆயுதத்தை வச்சு தான் இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இப்படியே பண்ணிட்டு தான் படங்கள் எல்லாமே இப்படியே அடிச்சுக்கிறது, ஒருத்தர் மேலே இருக்கிறவனை கீழே இருக்கிறவனை தட்டுறது, அப்புறம் கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவனை எதிர்த்து இது பண்ணுறது, இப்படியே இருந்தால் படம் எப்போ இது பண்ண முடியும், சமநிலை எப்போ கொண்டு வர முடியும், இந்த ஐடியாலஜி எப்போ மாறும்னு ஒரே ஒரு என்னன்னா எதிர்ப்புணர்வுக்கும் வன்முறைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? சினிமாவில் நம்ம வயலன்ஸை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இருக்குது. இப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் அவன் இப்படி தான் எதிர்வழி ஆட்டுறோம் நம்ம முடிவு பண்ணுறதில்ல, அது நம்மளோட ஆதிக்கத்தில் தான் வருது. நான் எப்படி செயலாற்றுறது சொல்லக்கூடாது. ஏன்னா காலமாக ஒடுக்கப்பட்ட நீங்கள் ஒரு கேஸ் கிடைக்குதுல்ல. இப்போ ஃபயர் பாபிலோனுடைய டாக்குமெண்ட்ரி நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது பாருங்கள். கிரிக்கெட்டுடைய வரலாற்றில் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட் போலிங் யாரும் போட்டதே கிடையாது. ஏன்னா இவங்க இவ்வளோ அப்படி இங்கிலாந்து அவங்க மண்டை ஓடி எல்லாரும் மண்டையும் ஓடியுது. ஸோ அப்போ அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, ரிச்சர்ஸ் கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ கோவம் ஏன் உங்களுக்கு, ஏன் இப்படி போடுறீங்க, தொழில் வாசலாம் ஆட மாட்டேன் போயிட்டு. அப்போது ஒரு செகண்ட் ஒரு டைம் ஒரு பதில் சொல்கிறாரு, அக்ரஷன் மீன்ஸ் அக்ரஷன், தட்ஸ் வை ஐ அம் சீயிங் தி லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் நான் எப்படி எதிர்வினை ஆட்டுறோம் அப்படிங்கிறத வந்து இப்போ பிரபாகரன் ஏன் ஒரு வயலன்ஸ் கையில் எடுத்தாருன்றதுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறத எடுத்து நம்ம சமநிலையில் வச்சு பார்க்கக்கூடாது. நீ ஆட்சலாம் அப்படி கிடையாது. இதனுடைய வாண்ட் இதோட நோக்கம் எடுத்துட்டோம்னா அது வந்து அதன் மீது வந்து நம்ம ஒரு குவாலிட்டி உள்ள வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அப்புறம் வந்து நீங்கள் கேட்குறீங்க ஏன் வந்து இதே மாதிரி இப்போ லகான் படம் பார்த்தீங்களா? சரி, லகான் படம் நீங்கள் பாருங்கள். லகான் படத்தை என்ன ஆகுதுன்னா ஒரு பிளேயராக சூஸ் பண்ணுவாங்க. பிளேயர் சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணால் திடீர்னு ஒருத்தன் வந்து கையில் வந்து வச்சுக்கிட்டு இருப்பான். கையில் வச்சுருப்பான், அவங்க மேலே சட்டெல்லாம் இருக்காது, அவனுக்கு சட்டெல்லாம் அவனுக்கு மேலே இருக்காது. டேய் இங்கே வாடா அப்படின்னு வந்து தோல் மேலே கை போட்டு வாழைப்பட்டியை போராடுற இப்படி போனோம், பயப்படும், கிட்ட வரதுக்கு போயிடுவோம். தோல் மேலே கை போடுறோம், ஏய் அவன் ஒரு திட்டத்தை உடம்பி தொட்டியே நீ ஏன் அவனுக்கு தொட்ட சொல்லிட்டு விட்டு ஊரே வந்து அவனை வந்து அப்படின்னு வந்து பயங்கரமாக வந்து திருப்ப ஏன் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப நடுமோம், என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நடுமோம். அப்படி கிரிக்கெட் ஆடுறது. அப்போ உடனே வந்து அமெரிக்கான அந்த ஜனங்கள்லாம் சொல்லுவா, டேய் அவனை நம்ம அண்ணன் தம்பி தான்டா, ஆடா அவன் கடா போனவன் நம்ம கூட சேர்த்துக்கடா அப்படின்னா அவன் அவ்வளோ தடுமாட்டத்தோட வருவான். கடைசியில் ஒரு குற்றவாளியோட வரும், ஐயோ நம்மளால சேர்த்துக்காமேங்கிற ஒரு பெருந்தோடையாக இருக்கும். அப்படித்தான் வந்து வேறு ஒரு தரப்புல இருந்து ஒரு நரேஷனை சொல்லும்போது அவன் அப்படிதான் கரெக்டாக தவறுன்னு சொல்லுவான், அது ஒரு பார்வை. ஆனால் இங்கே அப்படி டைவர்ஸ் நம்ம படம் எடுக்கும்போது அவனையும் அப்படி எடுக்கணும் எதிர்பார்க்கணும்னு கேட்கறான். அவன் கோபமாக தான் அந்த படம் சொல்லுவான். எனக்கு சினிமாவில் எப்படி காரணம் வருதுல்ல, நான் அதுவும் வந்து என்னோட ரியல் நரேஷனே சொல்ல வேண்டியது. ஓகேங்களா? சரிங்களா?